Kumuruguru College பத்தின ஒரு brief introduction. இது ஒரு top most private autonomous engineering college. 1984ல ஸ்பெஷல் காலேஜ்ல எத்தனை கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். மொத்தம் 14 UG programs இருக்கு. அதுல ஹை ரேட்டட் பார்க்கிறது குமரகுரு காலேஜோட ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன. ஒரு காலேஜ்ல ஃபீ ஸ்ட்ரக்சர் தெரியாம யாருமே சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் இருக்கு. 2024க்கான பிளேஸ்மென்ட் ரிப்போர்ட் என்னங்கிறது இது அபிஷியலா அவங்க வெப்சைட்ல கொடுக்கல. ஒரு மாணவன் அங்கிருந்து நமக்கு ஷேர் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் இதான் நாம உங்களுக்கு ரிவீல் பண்றோம், நோட் பண்ணிக்கோங்க. சோ குமரகுரு காலேஜ்ல இந்த வருஷம் பிளேஸ் ஆன 23வது வருஷம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில என்ன கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கறது டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் தான் ஆவரேஜ் கட் ஆஃப்ல ரொம்ப ஹை லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 184.87. இதுல அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜா சொல்லப்படுற குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 2712 அப்படிங்கிறது இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்ல குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கீங்கன்னா இந்த காலேஜ்ல 2023 அண்ட் 2024 இந்த 2 வருஷத்துக்கான பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கறத கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன்ல வைங்க. அது மட்டும் இல்ல, இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்க, அது இல்லாம ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸுக்கு எவ்வளவு வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க, 2023வது வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க் இந்த காலேஜ்ல க்ளோஸ் ஆச்சு, 2024வது வருஷம் இந்த டைம் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற டீடைல்டு அனலைஸ்டு வீடியோ தான் இதுல இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இதுக்கு அடுத்ததா நம்ம என்ன காலேஜுக்கு இதே மாதிரியான ஒரு டீடைல்டு ரிவ்யூ வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயமா அந்த வீடியோ நம்ம கொடுப்போம். சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு இதே மாதிரி ஒரு டீடைல்டு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட 2024 பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் இது வந்து அபிஷியலா அவங்க வெப்சைட்ல கொடுக்கல. பட் அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பிளேஸ்மெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். 2023 பிளேஸ்மெண்ட் டேட்டா வந்து அவங்களோட வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம என்னங்கறத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தா கட் ஆஃப் மார்க். இந்த காலேஜுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது சீட் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணால கொஞ்சம் கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சைடுல இருந்து எதிர்பார்க்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம கம்ப்ளீட் காலேஜ் ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இது நம்ம சேனலோட அபிஷியல் கான்டாக்ட் நம்பர். அட்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தோம்னா குமரகுரு காலேஜ் பத்தின ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இது ஒரு டாப் மோஸ்ட் பிரைவேட் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். 1984ல ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ். 40 வருஷம் பழமையான ஒரு கல்லூரிங்கிறனால அலுமினி நெட்வொர்க் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30,000க்கும் மேல அலுமினி வந்து இருக்காங்க. அதாவது முன்னாள் மாணவர்கள் உலகம் ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த காலேஜோட கேம்பஸ் 156 ஏக்கர். இது வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி சரவணம்பட்டி அப்படிங்கிற லொகேஷன்ல கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. நாக்ல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. NIRF ரேங்கிங்ல ஆல் இந்தியா லெவல்ல 100 to 150வது NIRF ரேங்க் பேண்ட்ல 2023வது வருஷம் இந்த காலேஜ் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம NBA அக்ரிடியேஷன் வாங்கின கோர்சஸும் இங்க இருக்கு. இங்க மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்கு? மொத்தம் 14 கோர்சஸ் வந்து குமரகுரு காலேஜ்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம PhD முடிச்சவங்க, அதாவது டாக்டரேட் அப்படிங்கிற மாதிரி பட்டம் வாங்கினவங்க மட்டும் 188 பேர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 13க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்ல MOU சைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கிறது ஆப்வியஸ்லி குமரகுரு காலேஜ்ல எத்தனை கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். மொத்தம் 14 UG ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுல ஹை ரேட்டட் கோர்ஸ்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, EEE, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த 14 இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் மார்க்ல க்ளோஸ் ஆச்சு, இந்த வருஷம் எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் டிஃபர் ஆக போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ பொறுமையா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கிறது குமரகுரு காலேஜோட ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன. ஒரு காலேஜ்ல ஃபீ ஸ்ட்ரக்சர் தெரியாம யாருமே சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ல வைக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி எல்லாம் கிடையாது. ஹை லெவல்ல தான் வாங்குறாங்க. லாக்ஸ்ல தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய கல்லூரிகளுக்கு அப்படிதான் இருக்கு. இப்போ குமரகுரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க SC, SCA, ST இந்த 3 கம்யூனிட்டி மாணவனாக இருந்தால் இங்க பெரிய லெவல்ல ஸ்காலர்ஷிப் சலுகை அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நார்மலா இந்த காலேஜ்ல என்ன ஃபீஸோ
2,25,000 ரூபாய் 2,50,000 ரூபாய் ஃபீஸ் கவர்மெண்ட் கோட்டால வாங்குறாங்க. கவுன்சிலிங் மூலமா நீங்க வந்தீங்கன்னா அந்த ஃபீஸ் கட்டணும்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த 3 கம்யூனிட்டி மாணவர்களும் அந்த ஃபீஸை பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்க கம்யூனிட்டிக்கு பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எலிஜிபிளா இருந்தா உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரும். அதை வாங்கி நீங்க உங்களோட ஓன் யூஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மேலும் நான் 190 கட் ஆஃப் மார்க் மேல வச்சிருக்கேன், 185 கட் ஆஃப்க்கு மேல மார்க் வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா குமரகுரு காலேஜ்ல கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பும் தரதில்ல. நார்மலா யாராக இருந்தாலும் இந்த ஃபீஸை நீங்க பே பண்ணி தான் ஆகணும். மேனேஜ்மெண்ட் கோட்டால 1,90,000 இருந்து 2,25,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸா வாங்குறாங்க. செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 பிரிச்செல்லாம் கிடையாது, ஒட்டுமொத்தமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் மூலமா வரீங்கன்னா 90,000 ரூபாயில இருந்து 1,10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு 1 இயருக்கான காலேஜ் ஃபீஸா வாங்குறாங்க. அதோட ஃபீஸ் ஸ்பிளிட் அப் பண்ணாம இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம். காஷன் டெபாசிட் 5,000, இன்சூரன்ஸ்க்கு 2,000, எக்ஸாம் ஃபீஸ்க்கு 4,500, டியூஷன் ஃபீஸா 55,000, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு 15,000, டெவலப்மெண்ட் ஃபீஸ் 5,000, யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ் 3,000, புக் ஃபீஸ் வந்து 13,000, அட்மிஷன் ஃபீஸ் 1,000, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் 1,000. ஹாஸ்டலுக்குன்னு பார்த்தோம்னா குமரகுரு காலேஜ்ல 1,10,000 இருந்து 1,20,000 வரைக்கும் மினிமம் ஃபீஸா வாங்குறாங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற மாதிரியான ஹாஸ்டல்ஸ் வேணும்னா அந்த ஃபீஸ் வேரி ஆகும் அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ குமரகுரு காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா மூலியமா கவுன்சிலிங்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 2,25,000க்கும் மேல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபீஸை பே பண்ண முடிஞ்சா மட்டும் நீங்க ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் 7 நாளுக்குள்ள நீங்க ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட ரூல்ஸ். அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது குமரகுரு காலேஜோட 2024க்கான பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்னங்கிறது. இது அஃபீஷியலா அவங்க வெப்சைட்ல கொடுக்கல, ஒரு மாணவன் அங்கிருந்து நமக்கு ஷேர் பண்ணது. உங்க காலேஜ்ல எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம நார்மலா கேட்போம் இல்லையா, அவங்க குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க காலேஜ்ல, அது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதான் நாம உங்களுக்கு ரிவீல் பண்றோம், நோட் பண்ணிக்கோங்க. சோ குமரகுரு காலேஜ்ல இந்த வருஷம் பிளேஸ் ஆன மாணவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா 952, 1164 மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்திருக்காங்க. இதுல பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பிளேஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஓவராலா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ 80 to 85% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் குமரகுரு காலேஜ்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா இங்க வந்து கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா 249 கோர் கம்பெனிஸ் வந்து வந்திருக்கு. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் பார்த்தோம்னா 136 கம்பெனிஸ் வந்திருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்னா 38 கம்பெனிஸும், மேனேஜ்மெண்ட் ஓரியன்டட் கம்பெனிஸ் வந்து 50 கம்பெனிஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்கினவங்க 102 மாணவர்கள். இது உங்களுக்கு நான் தனியா நோட் பண்ணி காட்டினாதான் புரியும். எஸ், ஸோ 10 lakhs வந்து 20 lakhs கிட்ட சேலரி வாங்கினவங்க 102 மாணவர்கள் 2024 பேட்ச்ல வாங்கியிருக்காங்க. 6 லட்சத்துல இருந்து 9,90,000 ரூபாய் வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஆன மாணவர்களோட எண்ணிக்கை 240. 4 லட்சத்திலிருந்து 5,90,000 வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஆன மாணவர்களோட எண்ணிக்கை 318. 3 லட்சத்திலிருந்து 3,90,000 ரூபாய் வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஆன மாணவர்களோட எண்ணிக்கை 154. 2,90,000 அதாவது 3 lakhsக்கு பிலோவா பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்துக்கோங்க 138. மொத்தம் 952 மாணவர்கள் குமரகுரு காலேஜ்ல 2024 பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறதா அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா 2024 பார்த்துட்டோம். இதுக்கு முன்னடுத்த வருஷம் எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ், 2023 வந்து பார்த்தோம்னா குமரகுரு காலேஜில் 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. 2022 என்னங்கிறது அவங்க வெப்சைட்ல அஃபிஷியலாக கொடுத்தது. இதுல கோர் கம்பெனிஸ் 2023 பேட்ச் 238, ப்ராடக்ட்ல வந்து 234, ஐடி சர்வீசஸ்ல வந்து 60 கம்பெனிஸும், மேனேஜ்மெண்ட்ல 33 கம்பெனிஸும், மொத்தம் 565 கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்திருக்கு. இந்த வருஷம் ரெசெஷனுங்கிறதுனால பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தாலே தெரியுது நமக்கு. எனிவேஸ் ஃபைன். குமரகுரு காலேஜோட 2024 பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்னங்கிறது நம்ம உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கம்பேரிட்டிவ்லி ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல இன்னுமே ஒரு சில காலேஜஸ் குமரகுரு காலேஜோட பிளேஸ்மெண்ட்டை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். பிஎஸ்ஜி டெக், பிஎஸ்ஜி ஐடெக், ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ், இந்த 4 கல்லூரிகளோட பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது குமரகுரு காலேஜோட பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜோட அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது கட் ஆஃப் மார்க் ஃபார் கேசிடி கோயம்புத்தூர் 2023 வருஷம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில என்ன கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்தலாம்.
2023 வருஷம் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் தான் ஆவரேஜ் கட் ஆஃப்ல ரொம்ப ஹை லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு 184.87. இதுல ஓசி கம்யூனிட்டிக்கு 193.5, பிசிக்கு 191, பிசிஎம்க்கு 192, எம்பிசிக்கு 187.76, எஸ்சிக்கு 176.5, எஸ்சிஏக்கு 168.5. இதுதான் குமரகுரு காலேஜ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்க்கு க்ளோஸ் ஆன கட் ஆஃப் மார்க். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்கா 195 ஃபார் ஓசி, பிசிக்கு வந்து 192.5, பிசிஎம்க்கு 191, எம்பிசிக்கு 190.5, எஸ்சிக்கு வந்து 173.5, எஸ்சிஏக்கு வந்து 162.5, எஸ்டிக்கு வந்து 168. லாஸ்ட் இயர் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் 181.85. அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த 3 ஐடி சம்பந்தப்பட்ட கோர்ஸுக்கும் ஒரே கலர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பிசிக்கு 191, ஓசிக்கு 193.5, பிசி முஸ்லீம்க்கு 186.81, எம்பிசிக்கு வந்து 188.5, எஸ்சிக்கு வந்து 166.5, எஸ்சிஏக்கு வந்து 146.5, எஸ்டி கம்யூனிட்டிக்கு 165. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் ஃபார் ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது 176.90 இருந்திருக்கு. அதுக்கடுத்தா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டிபார்ட்மெண்ட். குமரகுரு காலேஜில் ஓசிக்கு 192 ஆகும், பிசிக்கு வந்து 190, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 187.5, எஸ்சிக்கு 161, எஸ்சிஏக்கு வந்து 139.5, எஸ்டிக்கு வந்து 170.5. ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 175.2. அதுக்கடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கு அடுத்த கட் ஆஃப்ல ஆவரேஜ் கட் ஆஃப்ல வந்திருக்குன்னு சொல்லலாம், அதனால இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 183.5 ஃபார் ஓசி, பிசிக்கு 172, பிசிஎம்க்கு வந்து பார்த்தோம்னா 183.5, எம்பிசிக்கு வந்து 165.5, எஸ்சிக்கு வந்து பார்த்தோம்னா 152.5, எஸ்சிஏக்கு வந்து பார்த்தோம்னா 146.5 கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்தா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. ஏஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ரொம்ப ஹை லெவலில் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கோர்ஸாகவும் பார்க்கப்படுது. ஓசிக்கு வந்து பார்த்தோம்னா 187.5, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி க்ளோஸ் ஆனது. அதுக்கடுத்ததா பயோடெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த கிரே கலர்ல இருக்கிற கோர்சஸ் எல்லாமே 180 அண்ட் பிலோக்கு க்ளோஸ் ஆன கோர்சஸ். அது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்னங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே பிலோ 170 கட் ஆஃப்ல எதெல்லாம் க்ளோஸ் ஆச்சோ அதெல்லாம் ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லோ கலர்ல இருக்கிற கோர்சஸ் எல்லாமே 160 கட் ஆஃப்க்கும் கீழே இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற கோர்சஸ்ங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலே கம்மியாக 150 கட் ஆஃப்க்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜியும், 148 கட் ஆஃப்க்கு பிசி கம்யூனிட்டிக்கு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படிங்கிறது குமரகுரு காலேஜில் லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. இந்த யூனிக்கான கோர்சஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அந்த யூனிக்கான கோர்சஸ்க்கு ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில கல்லூரிகளில் ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல், சிவில் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பயோடெக், ஈவன் பயோடெக் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸை வச்சு எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. மை ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் இஸ் அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக அங்கே போய் பார்த்தா மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிப்படையாக அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் SSN இன்ஜினியரிங்கோட 2024 பேட்ச்க்கான அஃபீஷியல் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுங்கிறது அவங்க வெப்சைட்ல இல்லை. பட் நமக்கு வந்து தகவல் படி அங்கே காலேஜில் வந்து நம்ம கேட்டப்போ அவங்க சொன்னது 88 lakhs ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு SSNல சேலரி பேக்கேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவை அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்போர்ட். ரெசிஷன்லையும் SSN மாதிரியான காலேஜஸ் ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு டெக்னாலஜி பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் KCT ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் உங்க கட் ஆஃப் மார்க் 140க்கு மேல இருந்தாலும் ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜியான மாதிரி கோர்சஸும் 150க்கு மேல இருந்தால் சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸும் இங்கே கிடைக்குங்கிறனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். டீடைல்டு கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் நிறைய காலேஜ் பத்தின ரிவ்யூ நம்ம கொடுக்க போறோம். தொடர்ந்து வெயிட் பண்ணி பாருங்க. நான் வேற ஏதாவது பத்தி பேசணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் ஆகாம இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இமிடியேட்டா ஜாயின் ஆயிக்கோங்க. இன்னும் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் நிறைய நம்ம ஷேர் பண்ண போறோம். டேட்டாஸ் நிறைய கொடுக்க போறோம். உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.